ஓம் சக்தி. அன்பு செல்வமே, உன் தாய் உன்னிடத்தில் பேச வேண்டும். சிறிது நேரத்தை எனக்காக ஒதுக்கி என் வாக்கை கேள். அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் சில தடுமாற்றங்கள் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. சில விஷயங்களை பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கிறாய். சிலவற்றை செய்யலாமா வேண்டாமா என்ற குழப்பத்தோடு நின்று கொண்டிருக்கிறாய். ஒருவரிடம் இதை பற்றி பேசலாமா இல்லை வேண்டாமா என்ற தயக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறாய். உன் மனதில் இருப்பதை வெளிப்படுத்தலாமா, வெளிப்படுத்தினால் தவறான கண்ணோட்டம் வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் நின்று கொண்டிருக்கிறாய். வாய்விட்டு பேச தோன்றுகிறது, ஆனால் பேசினால் தவறாகி விடுமோ என்ற பயத்தில் நின்று கொண்டிருக்கிறாய். சரியில்லை என்பது தெரிகிறது, ஆனால் அது சரியில்லை என்று சொன்னால் பகையாகி விடுமோ என்ற தயக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறாய். இப்படி மனதில் பட்டதை கூட பேச முடியாமல் தயங்கி தயங்கி நின்று கொண்டிருக்கிறேனே. எனக்கு சம்பந்தப்பட்ட உறவுகளிடத்தில் கூட மனம் விட்டு பேசாமல் இப்படி மனதிற்குள் புழுங்கிக் கொண்டிருக்கிறேனே என்றுதான் இதற்கெல்லாம் எனக்கு விடுதலை கிடைக்குமோ? ஏன் இப்படி என்னை போட்டு பாடாய் படுத்திக் கொண்டிருக்கிறதோ என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ நின்று கொண்டிருக்கும் சூழல் தவறானதுதான். நீ நின்று கொண்டிருக்கும் சூழல் உனக்கு கெடுதலைத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறது. மனதளவிலும் உடல் அளவிலும் நீ இப்போது சிரமப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாய். நம்பிக்கை துரோகத்தை பார்த்து விட்டாய். அதுவும் விரும்பிய நபருடைய நம்பிக்கை துரோகத்தை அருகில் பார்த்து விட்டாய். மனம் புண்ணாகாமல் இருக்குமா? மனம் வேதனை அடையாமல் இருக்குமா? உன் மனம் எப்படி இப்போது இருக்கிறது என்பதை நான் அறிவேன் பிள்ளையே. செல்வமே, நீ எத்தனை தைரியசாலி என்பது எனக்கு தெரியும். நீ எப்படியெல்லாம் பிறரிடம் பேசுவாய் என்பதும் எனக்கு தெரியும். மற்றவர்களிடத்தில் பட்டதை பட்டபடி பேசிக் கொண்டிருந்தாய். தைரியமாக பேச வேண்டும் என்று ஒரு இடத்தில் நின்று விட்டால் படபடபடவென பேசிவிடுவாய். அப்படிப்பட்ட உன்னை வாயை கட்டி போட்டு விட்டார்கள் பிள்ளையே. உன் வாயிலிருந்து வார்த்தைகளே வெளிவரக்கூடாது என்று உன் வாயை கட்டி போட்டிருக்கிறார்கள் பிள்ளையே. அதுவும் இப்போதைக்கு ஒரு நல்லதுதான் என்றுதான் உன் தாய் சொல்கிறேன். ஏனென்றால் உன் வாயிலிருந்து வரும் ஒரு வார்த்தையை பல வார்த்தையாக திரித்து உனக்கு எதிரான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. உன் வாயிலிருந்து வரும் சொற்களையே உனக்கு எதிராக திருப்பிவிட்டு அதை உன்மீது எய்துவிட திட்டம் போட்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நீ மௌனம் காத்திருப்பது நல்லதுதான் பிள்ளையே. அதையும் உன்னிடத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். பேசும் வார்த்தைகளை விட பேசாத வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகம் என்று உன் தாய் நான் சொல்லி இருக்கிறேனே, நினைவிருக்கிறதா? அதை மட்டும் மறந்து விடாதே. எந்த இடத்திலும் மௌனம் காத்துப்பார். உன் வார்த்தை வெளிவராதா என்று உன்னையே பார்த்து கொண்டிருப்பார்கள். அந்த இடத்தில் மடமடமடவென பேசிவிட்டாய் என்றால் உன் மீது இருக்கும் மதிப்பும் போய்விடும். உன்னிடத்தில் விழுந்த வார்த்தைகள் இத்தனைதான் என்பதையும் அவர்கள் எடை போட்டு விடுவார்கள். அதனால் மௌனத்தில் நீ இருப்பது நல்லதுதான் என்பதை கூறத்தான் உன் அன்னை வந்திருக்கிறேன் பிள்ளையே. இன்னும் ஒன்றை சொல்கிறேன் கேள். கல் தடிக்கி விட்டு கூட தப்பிவித்த நீ புல் தடிக்கி விட்டு ஆபத்தில் சிக்கிவிடக்கூடாது என்பதை சொல்லத்தான் இந்த நேரத்தில் வந்தேன். நான் சொல்லும் வார்த்தையை ஆராய்ந்து பார். புரியவில்லை என்றால் கவனமாக கேள். மிக பெரிய ஆபத்தில் இருந்து கூட தப்பித்து வந்து இன்று நீ நின்று கொண்டிருக்கிறாய். ஆனால் ஒரு சிறிய பிரச்சனை, ஒரு சிறிய அளவு கல்தானே என்று நீ நினைப்பாய். அந்த சிறிய அளவு பிரச்சனை மிக பெரிய பிரச்சனையாக மாறி உன் கழுத்தை அறுக்கவும் காத்திருக்கிறது பிள்ளையே. அதற்காகத்தான் சொன்னேன், கல் தடிக்கு கூட நீ காத்து வந்து விட்டாய், புல் தடிக்கு விட்டு இறந்து விடாதே பிள்ளையே என்று.
சிறிய பிரச்சனைதானே என்று விட்டு விடாதே. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா என்று தள்ளிவிட்டு போகாதே. எந்த பிரச்சனை உன்னிடத்தில் வந்தாலும் அது என்ன என்று ஆராய்ந்து அதுக்கு ஒரு தீர்வு கட்டாமல் அதை விட்டு விடாதே. அலட்சியத்தோடு நீ விடும் ஒரு காரியம் உனக்கு ஆபத்தாக வரும் என்பதை மறந்து விடாதே. சிறியது என்பதுதான் பெரியதாக மாறும். 1 ரூபாய் என்பதுதான் 100 ரூபாய் ஆகும் என்பதை மனதில் வைத்துக்கொள். இதுதானே, இவ்வளவுதானே என்ற அலட்சியம் மட்டும் உனக்கு வரக்கூடாது. அன்பு பிள்ளையே, நான் சொல்வதை கவனமாக கேட்டு வைத்துக்கொள். கவனம் என்பது உனக்கு முக்கியமாக தேவைப்படுகிறது. அதை வைத்துத்தான் நீ பிழைக்க முடியும். கவனத்தோடு நடந்து கொள். உன் தாய் சொல்வதை கேட்டு நடந்து கொள். அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. அன்பு குழந்தையே, உன் தாய் உனக்காக கையில் வைத்து காத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரத்தை செய்து கொள் பிள்ளையே. என்னையும் என் வார்த்தையையும் நான் உனக்காக வைத்திருப்பதையும் இனியும் அலட்சியம் செய்யாதே. ஓம் சக்தி. நன்றி.